வேளாண் பட்ஜெட்டை தயாரிப்பது குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் அமைச்சர் வினோத் தலைமையில் உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளின் அமைச்சர்கள் பங்கேற்கும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேந்திரன், இது குறித்தான விவரங்கள். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் பட்ஜெட் தொடர்பாக, அதாவது வேளாண் துறை தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி சட்டப்பேரவையில் வேளாண் துறை தொடர்பான வேளாண் மற்றும் உழவு நலத்துறை தொடர்பாக தனி நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கடந்த ஒரு மாத காலமாகவே விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் மாவட்ட வாரியாக சென்று அமைச்சர் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்ட நிலையில இன்று சென்னை கோட்டூர்புரத்தில் இந்த பட்ஜெட் தொடர்பாக அமைச்சர்கள் தலைமையில் இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் 11 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாய சங்க பிரதிநிதிகள், விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள், சங்க பிரதிநிதிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில இடம்பெறக்கூடிய முக்கிய அம்சங்கள், வேளாண் நிதிநிலை அறிக்கை தனியாக தாக்கல் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த அரசும் தனியாக தான் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யவிருக்கிறது. எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட இருக்கிறது? கடந்த பட்ஜெட்ல 30,000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில இந்த முறை கூடுதலாக நிதி ஒதுக்கப்படுமா? பல்வேறு புதிய திட்டங்கள் இடம்பெறுமா? பழைய திட்டங்கள் தொடருமா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீது இருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது, இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் தலைமையில் நடைபெறக்கூடிய நிலையில கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா, கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி, மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், கால்நடைத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி, வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு உள்ளிட்ட வேளாண் தொடர்புடைய துறைகளின் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலையுமே அந்த துறை சம்பந்தப்பட்ட வேளாண் தொடர்புடைய துறைகள் என்பதால் அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அது தொடர்பான கருத்துக்களையும் அந்த துறைகளில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள், வனத்துறை, பால்வளத்துறை, கால்நடைத்துறை உள்ளிட்ட மீன்வளத்துறை உள்ளிட்ட வேளாண் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்கள், புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்துக்கள் கேட்கப்பட இருக்கிறது. இது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.